ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே ஃப்ரூட் யோகட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிள், அதாவது ஃப்ரூட் யோகட் 3 விதமாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 3 மெத்தட், எந்த மெத்தட்னால் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நான் 1 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல நம்ம இந்த தயிரை ஒரு ஜல்லடையில் ஊற்றிக்கலாம். ஒரு வெள்ளை துணியினாலும் அது மேலே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போடலை, நான் இதிலேயே நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ இதில் நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த எல்லா தயிருமே. இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். வெறும் நமக்கு யோகட் மட்டும் நிற்கும் மேலே. இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே சைடில் வச்சுருங்க. இது கொஞ்சம் இறங்கின உடனே இந்த தயிரும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சொட்டுது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் இறங்கிட்ட பின்னாடி நமக்கு பியூர் யோகட் கிடச்சிரும். இதை வச்சு நம்ம ஃப்ரூட் யோகட் பண்ண போகிறோம். 3 விதமாக ஃப்ரூட் யோகட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை சைடில் வச்சுருங்க. இப்போ இது ஒரு 2 hours அப்படியே வெளியே இருந்தது. 2 to 3 hours இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு யோகட் கிடச்சிருச்சு. இதில் தண்ணியெல்லாம் கீழே தங்கியிருக்கு பாருங்கள். இந்த தண்ணி சப்பாத்தி பசையிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த யோகட் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். நல்லா இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கிடுங்க. பாருங்கள், நல்ல க்ரீமாக வந்துடுச்சு நமக்கு. இப்போ இதை தனியாக வச்சுட்டு இதை 3ஆக பிரிச்சுக்க போகிறேன் நான். இது ஃப்ரூட் யோகட் 3 விதமாக நம்ம செய்யலாம். ஒன்று இது கிரேப் ஜாம். இது வீட்லேயே பண்ணது தான். இதுவும் நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஜாம் வச்சு ஒரு யோகட், கிரேப் யோகட். பனானா ஹனி வச்சு பனானா ஹனி யோகட். இது பைனாப்பிள் யோகட். இந்த 3 விதமாக எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ இங்கே வாழைப்பழத்தை நான் நல்லா அரைச்சுட்டேன். அதே போல் பைனாப்பிள் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைப்பழத்தில் நம்ம 1 டீஸ்பூன், இப்போ எதுக்குமே நான் சர்க்கரை ஆட் பண்ணல. இப்போ எல்லாத்துக்குமே ஹனி தான் ஆட் பண்ணுறேன். வாழைப்பழத்தில் நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம கலந்து வச்சுருக்கிற யோகட் இதில் போட்டுக்கலாம். இதில் நம்ம இந்த வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழமும் ஹனியும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது ஒரு மெத்தட். இப்போ நம்ம வந்து வாழைப்பழத்தை அரைச்ச மாதிரி ஸ்ட்ராபெர்ரி அரைச்சி போடலாம், இல்லைன்னா ப்ளூபெர்ரிஸு, இது மாதிரி பழங்களை வந்து அரைச்சி போட்டு நம்ம செய்கிறது ஒரு ஃபஸ்ட்டு டைப்பு யோகட். இது வந்து பனானா ஹனி யோகட். இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். நம்ம வந்து கடையில் போயிட்டு யோகட் வாங்குறது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம வீட்லேயே வந்து நல்ல ஹைஜீனிக்காக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அது கண்டெய்னரில் போட்டாச்சு. கொஞ்சமாக வாழைப்பழத்தை வந்து மேலே சும்மா அரைச்சி வச்சது கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஒரு கிளிங் ராப் எடுத்து இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலே வந்து அது நல்லா வந்து கட்டிடும். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் வந்து கொஞ்சம் யோகட் எடுத்துட்டேன். இதில் வந்து பைனாப்பிள் இந்த சங்க்ஸை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். இது இப்படியே வந்து எல்லா ஃப்ரூட்டும் கூட நீங்கள் செய்யலாம். இது ஒரு மெத்தட். இதுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பைனாப்பிள் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எதுலேயுமே ஸ்வீட் ஆட் பண்ண போகிறதில்ல, எல்லாத்துலேயுமே ஹனி தான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரூட் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஹனி கூட தேவையில்லை நமக்கு. இதை நல்லா கலக்கிடுங்க. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் நம்ம யோகட். ரொம்ப ஒரு சிம்பிள். இப்போ இன்னொரு கண்டெய்னரில் நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா இது மாதிரி வந்து செய்யும் போது நல்லா ஃப்ரூட்டு நம்ம வந்து சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வந்து நீங்கள் எந்த ஃப்ரூட்னாலும் கட் பண்ணி போட்டு இது மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். வாழைப்பழம் கூட இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கலாம், ஸ்ட்ராபெரி கட் பண்ணிக்கலாம், மேங்கோ ஃப்ரூட் கட் பண்ணிக்கலாம். இதில் மேலே வந்து கொஞ்சம் பைனாப்பிள் பீசஸ் வந்து வச்சிடலாம். இதை வந்து கிளிங் ராப் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிச்சத்தில் வந்து நம்ம ஜாம் போட்டுக்கலாம். இதில் வந்து சுகர் போட்டிருக்கேன், ஈக்குவலாக சுகர் போட்டிருக்கேன், அதனால் வந்து இதே ஸ்வீட் இருக்கும். ஸோ நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இது போல் வந்து நீங்கள் மிக்சட் ஜாமும் போட்டுக்கலாம், இல்லை வந்து என்ன ஜாம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஜாம் போட்டுக்கலாம். இந்த ஜாம் நான் இன்னும் போடலை, இது வந்து ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். ரொம்ப சிம்பிள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்கும் ஒரு கிளிங் ரேப் போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறதில்ல, நம்ம வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சிடலாம். இப்போ இது மூணுத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுக்கிறேன். இப்போ யோகர்ட் நல்லா செட் ஆகிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ஃப்ரூட் யோகர்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.